எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல்ல கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ்னுவாங்க. ஒரு பக்கம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸை சொல்லலாம். ஆனா குட்டி கிளாஷ் ஆஃப் டைட்டன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எப்பெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் வராங்களோ ராஜஸ்தான் ராயல்ஸ் கையிலே பிடிக்க முடியாது. அவங்களுக்கு எதிராக மட்டும் நல்லா விளையாடுவாங்க. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு. வணக்கம் அருண். வணக்கம் ஆனந்தன். வணக்கம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடின 2 மேட்ச்லுமே ஜெயிச்சிட்டாங்க. அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்க போது வாங்கடையில வேற அந்த மேட்ச் நடக்க போகுது. உங்களுடைய பார்வை என்ன? ஜெயிச்சிருவாங்களா மும்பை? மும்பை ஜெயிச்சே ஆகணும். அவங்க ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காங்கல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்ங்க. ஏன்னா ராஜஸ்தான் வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல டீமு. சங்கக்காரா கோச்சு, சஞ்சு சாம்சன் கேப்டன்சி, எக்ஸைட்டிங் பிளேயர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால்ல இருந்து த்ருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் ரியான் பராக் இந்த வருஷம் நல்லா ஆடி இருக்காரு. அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ரோமன் பவல், ஹெட்மயர், ஜாஸ் பட்லர், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் பிளேயர்ஸ். பவுலர்ஸும் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அஸ்வின், சஹல், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் டீம். என்னோட கணிப்புல இந்த வருஷம் கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ், போன வருஷம் மிஸ் பண்ணிட்டாங்க, இந்த வருஷம் கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 மேட்சும் நல்லா ஆடி இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இது 17th சீசன், 16 இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல்ல 2020-21 மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து 2 வருஷம் பேக் டு பேக் கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாப் டீமுங்க அக்ராஸ் ஃப்ரான்ச்சைசி லீக்ஸ் வந்து நம்பர் 1 to நம்பர் 11 எல்லாருமே வந்து வேர்ல்டு பீட்டர்ஸா இருந்தாங்க அந்த டீம்ல. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட ஐபிஎல் ப்ரிவ்யூ பார்த்தப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து ராக் சாலிடா இருக்காங்க. எஸ்பெஷலி ஹார்திக் பாண்டியா உள்ள வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நம்பர் 1ல இருந்து நம்பர் 11 வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா மறுபடியும் வந்துட்டாரு. ரோஹித் சர்மால இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா வரைக்கும் எல்லாருமே டாப் பர்ஃபார்மர்ஸ். ஷார்ட் இன்ஃபேக்ட் டாப் 4 கூட இல்லை, டாப் 2ன்னு நினைச்சேன் நான். ஆனால் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து என்ன ரீசன் தெரியல. செகண்ட் மேட்ச் இன்ஃபேக்ட் நல்லா சேஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அது அந்த இது தெரியல, ஸ்பார்க் தெரியல. தேர்ட் மேட்ச் அவங்க ஹோம் கிரவுண்டில் நடக்குது. ஹார்திக் பாண்டியா பேக் டு மும்பை இந்தியன்ஸ். அந்த ஹோம் ஃபேன்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியல, அது ஒரு ரோல் ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வான்கடையில் நல்லா ஆடி இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து நல்ல ரிப்ளை கொடுக்கணும்னு தோணும். ஸோ இட் வில் பி வெரி வெரி எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட்டுங்க. மும்பை ஜெயிச்சே ஆகணும். தேர்ட் மேட்ச் தோத்தாங்கன்னா ப்ரெஷர் அதிகமாயிரும். ஏன்னா நீங்க ஒரு 8 மேட்ச் ஜெயிக்கணும் 14 மேட்ச்ல. இந்த மேட்சும் தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் 11ல் 8 ஜெயிக்கணும்னு ஆயிரும். அது ரொம்ப கஷ்டம் ஆயிரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஆமா. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த நீங்க சொன்னீங்கல்ல கண்டினியூஸா 2 ஐபிஎல் அவங்க ஜெயிச்சாங்க, 2019 2020ன்னு. அப்பேற்பட்ட ஒரு டீம் 2020க்கு மேல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியா இல்லை. இப்போ 2023 இந்த ஐபிஎல் 2024 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டார்டிங் ஆஸ் யூஷுவல் தான். மொதல் மேட்ச் அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க, தோத்துருவாங்க. அதை மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க ஜெயிச்ச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்லயே ஏதோ ஒரு குளறுபடி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா, அந்த ரோஹித் சர்மா அந்த கேப்டன்சி, இதுல ஒரு குளறுபடி இருக்கான்ற கேள்வி. இது இல்லாம நீங்க சொன்ன ஒரு கான்செப்ட் தான், ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அந்த ஃபேன்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ண போறாங்க அந்த வாங்கடே மைதானத்துல அப்படின்றதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. இது மிகப்பெரிய ப்ரெஷரா இருக்கும்ல ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஏன்னா ஒரு கேப்டனாவும் சரி, ஒரு மும்பை இந்தியன்ஸோடைய பிளேயராகவும் சரி, மிகப்பெரிய ப்ரெஷர் அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன மேட்ச்ல கூட மும்பை இந்தியன்ஸோடைய தோல்விக்கு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஒரு காரணமா சொல்லப்பட்டுச்சு. நானும் நினைக்கிறேங்க. ஸோ போன மேட்ச் தோத்ததுக்கு ஹார்திக் பாண்டியோட ஸ்ட்ரைக் ரேட் ஒரு ரீசனாக இருக்கலாம்னு எனக்கும் தோணுச்சு. ஏன்னா 20 பால் 24 ரன் அடிச்சிருப்பார் அந்த சுச்சுவேஷனில். அவர் வரும்போது ஒரு 10.3 ஓவர்ஸில் 150 for 3 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 ஓவர்ஸில் ஒரு 127 128 ரன்ஸ் தேவைப்பட்டது. அந்த விக்கெட்டில் 7 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட், ஹார்திக் பாண்டியா, டிம் டேவிட் மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது அடிக்கக்கூடிய டார்கெட் தான். ஸோ கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருந்தாருன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் ஹேவிங் செட் தட் அவங்க பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார் அண்ட் இவர் பேட் கமின்ஸ் 2 பேரும் நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. அதனால கூட அவரால் அடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். கம்மிங் பேக், ஹார்திக் பாண்டியாக்கு இதை வந்து ப்ரெஷரா பாக்குறாரா, அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாராங்கிறது தான் முக்கியம். இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாருன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் மும்பை கிரவுடு அவர் ஆடி ஜெயிச்சு கொடுத்தாருன்னா ஃபேன்ஸ் வந்து அவருக்கு சப்போர்ட் திரும்ப கொடுக்கறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குங்க. அதே இல்லாம ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி அதே மாதிரி தோத்தாங்கன்னா
ரொம்ப ரொம்ப டஃப் சீசன் ஹெட் ஃபார் ஹார்திக் பாண்டியா. ஆனால் நீங்கள் ஹார்திக் பாண்டியாவோட கெரியரில் பார்த்தீங்கன்னா நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காரு. எப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் இருந்திருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து நல்லா ஆடி பர்ஃபார்ம் பண்ணி ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து அது அவரோட ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தடவை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவர்கிட்ட. அது பண்ணுவாரா இல்லையாங்கிறது இன்னைக்கும் வர வீக்ஸ்ல நடக்கிற மேட்சஸ் பார்த்தா தான் தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் அவருக்கு. பட் ஹோப் ஹேண்டில்ஸ் இட் பெட்டர். பார்க்கலாங்க. ஸோ இந்த மும்பை வாங்கடே பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சாதகமான ஒரு பிச்சு தானே, அது பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. ஸோ இந்த சைடும் மும்பையுடைய பேட்டிங்கும் ஸ்ட்ராங் தான். ஆனால் அதை தாண்டி ராஜஸ்தான் ராயல்ஸுடைய அந்த டாப் ஆர்டர் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. கன்ஃபார்மாக மும்பைக்கு சேலஞ்சாக இருப்பாங்க. 100%ங்க. மும்பையில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் பும்ரா இருக்காரு ஃபாஸ்ட் பவுலராக, அதுக்கப்புறம் கோட்ஸே இருக்காரு. அதை தவிர அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெஞ்சில் இருக்காங்க. ஆனால் அது வரைக்கும் இந்த சீசனில் ஆட வைக்கல. யார் ஆடுறாங்கன்னு தெரியணும். வெரஸ் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் இந்த ஐபிஎல் ஆடலனாலும் அதுக்கு முன்னால் வந்து T20 நடந்த T20ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்காரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்லவே வேண்டியதில்லை, இன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்ம். சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தா நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ரியான் பராக் ஆஃப் சீசன்லையும் சரி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் சரி சூப்பராக ஆடிருந்தாரு. செகண்ட் மேட்ச்ல இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யூ ஹேவ் ஹெட்மயர் அண்ட் த்ரூவ் ஜுரல் அகெயின் இன் குட் ஃபார்ம். ஸோ அந்த டாப் 6 வந்து சாலிட் டாப் 6. மும்பையில் இந்த மாதிரி பவுலிங் அட்டாக் இந்த மாதிரி பவுலிங் அட்டாக் அகெயின்ஸ்டாக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கு. ஸோ மும்பை ஹாஸ் டு பிளே அவுட் ஆஃப் தேர் ஸ்கின் டு வின் திஸ் கேம். இன்ஃபேக்ட் மும்பைக்கு ஆப்போசிட்டில் மும்பை வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேமில் நான் இந்த மாதிரி சொல்லுவேனாங்கிறது எனக்கே தெரியல. பட் இந்த சீசன் பார்க்கும்போது மும்பை ஹாஸ் டு பிளே ரியலி வெல். எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்டான ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடோட ஜெயிக்க முடியும். ஓகே, இன்னைக்கு பிளேயிங்ல உள்ள சேஞ்ச் இருக்குமா? ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சேஞ்ச் இருக்காது தான் தோணுது. மும்பை இந்தியன்ஸ்ல லூக்வுட் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? லியூக்வுட் இன்ஜுரியிலிருந்து வெளியே வந்துட்டாரா எனக்கு தெரியல. ஸ்லைட் நிக்கிள் இருந்துச்சு, அதனால தான் போன மேட்ச் ஆடலன்னு சொன்னாங்க. அவர் ஆடினாருன்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் ஆடினாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான். அவர் இல்லைனாலும் அவங்க சீக்கிரம் வந்து ஆகாஷ் மத்வால் ஆட வைக்க பார்க்கணுங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன்ல. அவர் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கிட்டி பவுலர் ஆடுறது கஷ்டம். ஸோ அவரை ஆட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். வேற சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அதே டீம் தான் ஆடுவாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதே டீம் தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைனலா இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அதிகமான சப்போர்ட் இருக்கு. லைக் அதுதான் ப்ரெடிக்டபிளா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இந்த மேட்சோட ரிசல்ட் பத்தி நாம அப்படியே பேசுவோம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மும்பை வெர்சஸ் ராஜஸ்தான் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு. நன்றி அருண். நன்றி. தேங்க்ஸ் ஆனந்த் பாய்.